ஹாய், நான் உங்கள் மோட்சம் ரைட்டன். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தெரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அதாவது நம்ம டெல்லியில் ஒரு 3 நாள் ஒரு மாநாடு நடக்குது. அது என்ன அப்படி எந்த இடத்துல அப்படின்னா யசோ பூமி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். இந்த யசோ பூமியில் என்ன நடக்குது அப்படின்னா செமிகான் இந்தியா 2025, அதாவது செமிகண்டக்டர்ஸ் இதை பற்றின ஒரு மாநாடு தான். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நாட்டிலேயே ஒரு சிப் உருவாக்கியிருக்காங்க. அதாவது மேட் இன் இந்தியா விக்ரம் ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு சிப். அதாவது என்னடா சிப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அது மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே அது இருக்கும். அது இருந்துச்சுன்னா தான் அந்த டிவைசஸ் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கூட மொபைல் ஏதோ வேலை அப்படின்னு சொல்லி போய் கடையில் கொடுத்தோம்னா அவங்க வச்சுருப்பாங்க, சிப் போச்சு, மதர் போர்டு போச்சு. இந்த மதர் போர்டுன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன சிப்பாக தான் இருக்கும், அந்த சிப் போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நம்ம இந்தியாவிலேயே தொடங்கி இதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வழிவகை பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மொபைலோட ரேட்டாக இருக்கட்டும், அதாவது இனி வரும் காலங்களில் மொபைல்ஸ் ஆர் மெனி எலக்ட்ரானிக் டிவைசஸோட ரேட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த நம்ம ஜிஎஸ்டி அந்த இதில் கூட நிறையா பொருட்களோட விலைகள் சரிவு, அதாவது நிறையா பொருட்களோட விலைகள் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு மெயினான காரணம் எப்படி என்னன்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி. எஸ், ஆமாம், அந்த ஜிஎஸ்டி 4%, 12%, 18%, 40% வரை போட்டுருந்துருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ முழுக்க ஒரு சில பொருட்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10% வரை குறைச்சிருக்காங்க. ஒரு சில பொருட்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பொருட்களுக்கு கூடவும் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம புத்தகங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், அது சம்மந்தப்பட்ட இதுகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அது இல்லாமல் நம்ம பைக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா 350cc மேலே இருக்கிறதுக்கு 40% போட்டிருக்காங்க. 350cc உள்ள பைக்குகள்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்சிருக்காங்க, 10% குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்கள்லையுமே 1200cc 4 மீட்டர் நீளம் வரை இருக்கிறதுக்கு 28லேருந்து 18 மாற்றிருக்காங்க. பெட்ரோல் இது டீசல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1600cc, ஆனால் அதுவும் 4 மீட்டர் 4 mm அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 40. ஓகேங்களா?